சவுக்கு சங்கர் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் நான் பார்த்தேன் அந்த லாங்குவேஜ், வழக்கமாக அவனுடைய லாங்குவேஜ் எப்படின்னு தெரியுங்களா சார்? ஒரு அவங்க அப்படிதான் சார் அவர் ஆள். நீங்கள் தான் எல்லாம் அப்படி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் சங்கர் நீங்க பிரைவசின்னு நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பேசுறியான்னு கேட்கறேன். இவன் பேசுறியா? சவுக்கு சங்கர் பேசவே இல்லையா? மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க. கொஞ்சமான பேச்சாரா நீ பேச? நீ தான் ஆரம்பமே. நீ தான் இங்க குருநாதனே. இங்க இருக்கிற யூடியூபர்கள் எத்தனை பேருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறாங்கன்னு சொல்லல. நீ தான்டா எல்லாருக்கும் வழிகாட்டிய சொல்லலாம். நீ பேசலாமா? உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல நீ பேசலையா? இவர் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, அவர் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, நீ பேசவே இல்லையா? நடிகர் திரு உதயநிதி அவர்கள் தன்னுடைய ரசிகைக்கு 50 கோடி ரூபாய்க்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்திருக்கார். கடந்த காலத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறான். ரஜினிகாந்த் வந்து அரசியலை விட்டு வந்து விரட்டி அடிப்பன்னு பேசணும். இதே சீமான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரஜினிகாந்த் காலை போய் மராட்டியன் காலை போய் நக்கிறேன், மராட்டியன்னு சொல்லி பேசணும். அதே மராட்டியன் காலை போய் நக்கிற. அதுவும் என்னடா நீ பேசாத பேச்சாரா? நீ கொஞ்சமான எல்லாம் கூட கொஞ்சமான பேச்சாரா பேசுன? நீ பேசுனதுனாலதான்டா போயிட்டே வந்த. ஏன் சொன்ன கேட்டா, இந்த மண்ணு கையில சிக்கிச்சு சின்னம் போச்சுன்னு பேசுனேன். இன்னைக்கு அதே சீமானை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் சீமான் அவர்கள்னு பேசுற. பார்த்துதானே நம்ம இருந்தோம். உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி மாறிட்டு அண்ணன் சீமான் அவர்கள். அன்னைக்கு நாங்க சீமானை அன்னைக்கும் அவன் பேசுறேன், இன்னைக்கும் அவன் பேசுறேன். நான் அவன் தான் கடைசி வரைக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு சேகுபார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தமிழ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு வீடியோவில் வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தார். ரஜினியும் சீமானும் சந்திப்பு குறித்து பேசின அந்த ஒரு வீடியோ தான். அதுல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான சந்திப்புகள் தொடர்ச்சியா விஜயை பத்தி பேசக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கள் இதெல்லாம் சீமானை மேலும் மேலும் வந்து கீழே இறக்கிக்கிட்டே வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தார். அடிஷ்னலா பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரஜினி கிட்ட போய் அரசியலை பத்தி பேசுவதற்கு என்ன இருக்கு, அவருக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாங்க. இந்த ஒரு கருத்தை நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல அரசியல் ரஜினிக்கு வந்து அப்படியே பேசுவோம். நோ 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 அந்த அவர் பணியிலே பேசுவோம். அவர் அப்படிதான் சொன்னார். நோ 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 ரஜினிக்கு அரசியல் தெரியாதுன்னா சொல்ல முடியாது. அரசியலுக்கு தெரியும். புரியுங்களா? அதாவது நான் அறிந்தவரையும் நான் பார்க்குறேன். அவர் கடந்த காலத்தில் வந்து பல அரசியல் மேடையில் ஏறியிருக்கார். அரசியல் வந்து கலைஞர் காலத்தில் ஏறியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் நேற்று வரையும் கூட பேசியிருக்காரு. அவர் ஜெயலலிதா காலத்திலும் பேசியிருக்காரு அரசியல். அவர் பேசுகிற முதல் அரசியலே வந்து உங்களுக்கு தெரியும், பாட்ஷா படத்துக்கு பிறகு தான் அவர் வந்து அரசியல் களத்திலே இறங்குறார். அரசியல் தெரியாதுன்னா நம்ம வந்து மொத்தமாக என்ன சொல்லுவாங்க, கோணியில் கல்லை கட்டி அடிப்பாங்கல்ல, அந்த வேலை தான் இது. ரஜினிக்கு அரசியல் தெரியாதுன்னா சொல்கிறது வந்து அவரை வந்து குறைச்சி மதிப்பிடுற மாதிரி இருக்கும். அரசியல் தெரியும், ஆனால் அந்த அரசியலில் வந்து இந்த டிப்ளமேட்டிக்னு சொல்லுவாங்க தெரியுமா, இந்த நுணுக்கங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியாது. சூழ்ச்சிகள் தெரியாது. அரசியல் தெரியுது வேற, அரசியலில் சில சூழ்ச்சிகள் தெரியும். இப்போ நான் கேட்குறேன், கலைஞர் அவர்கள் பண்ண அரசியலுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணுறதுக்கும் அரசியலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர்களுடைய அரசியல் வந்து ஒரு நுணுக்கமான ஒரு அரசியலாக இருக்கலாம், சாணக்கியத்தனமான அரசியலாக இருக்கலாம். யாருது? கலைஞர் அவர்கள். ஆனால் இவர்கிட்ட அந்த சாணக்கியம் இல்லாமல் போகலாம். ஆனால் வெற்றின்னு பார்க்கும்போது கலைஞர் பெறாத வெற்றியெல்லாம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றிருக்கிறாரா இல்லையா? இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுட்டா போதும். அரசியல் ரஜினியோட அரசியலை பற்றி பேசும்போது சவுக்கு சங்கர் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் நான் பார்த்தேன் அந்த லாங்குவேஜ், வழக்கமாக அவனுடைய லாங்குவேஜ் எப்படின்னு தெரியுங்களா சார்? ஒரு அப்படிதான் சார் அவன் ஒரு ஆள். நீங்கள் தான் எல்லாம் அப்படி சவுக்கு சங்கர் நீங்கள் அவன் ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கல்ல நீங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க. ஒரு அரசியல் ஒருத்தர் ரஜினிக்கு வந்து ரஜினியை வந்து நம்ம மட்டம் தட்டி குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே சொல்கிறேன், அரசியல் அவருக்கு தெரியும். சரிங்களா? அந்த அரசியலில் வந்து நுணுக்கங்கள் வேணால் தெரியாமல் அவர் வந்து இப்போ எல்லாருமே நான் கேட்குறேன் வந்து கலைஞர் அவர் வந்து அரசியல் வந்த பிறகு அன்றைக்கி ஒரே நாளில் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தடுத்து அவங்களுடைய அரசியல் அனுபவங்கள் தான். இன்றைக்கி இங்கே வந்து பலரும் இருக்கிறாங்க. பிஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய தலைவர் யாரையும் குறைச்சி மதிப்பிடணும், காலங்காலமாக இருக்கலாம். ஆனால் வந்து திடீர்னு ஒரு ஸ்பார்க் வருதுன்னா அது எச் ராஜா கிட்ட வந்து ஒரு ஸ்பார்க் வரும். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா அங்கே அதிரடியான தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து எச் ராஜானா ஒரு ஸ்பார்க். அவரும் வந்து பிஜேபியில் காலங்காலமாக இருக்கிறாரு. அண்ணாமலைன்னா ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி வேறு தலைவர்லாம் இல்லவே இல்லையான்னு கேட்டால் இவங்க வந்து தமிழிசை இருந்திருக்கிறாங்க, இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க தான். நான் அவங்கள குறைச்சி மதிப்பிடல. ஆனால் அந்த அரசியலுடைய என்ன சொல்கிறோம், அந்த
ஒரு டிப்ளமேட்டிக் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது பரபரப்பான அரசியல் அவங்கவுங்களுக்கு ஒரு பாணி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி வந்து அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணவே இல்லை தலைவராக இருந்தபோது, சரிங்களா? இப்போ தமிழிசை இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு ஒரு ரூட்டில் போனாங்க. அதே எல்முருகன் இருக்கும்போது அவருடைய ஒரு பாதையில் போனார், அரசியல் பாதையில். நான் சொல்கிறது, நான் பிஜேபி அரசியலை சொல்கிறேன். அது மாதிரி திமுகலையும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பண்ண அரசியல் வேறு, ஸ்டாலின் பண்ணார். இந்த என்ன சொன்னால் இந்த வேறுபாடுகளை புரிந்துக்கணும். ரஜினிக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறதில் நான் ஏற்றுக்க மாட்டேன். ரஜினிக்கு அரசியல் தெரியும், தெரியாமலாம் கிடையாது. இத்தனை ஆண்டு கிட்டத்தட்ட வந்து 72 வயசில் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலை விட்டு நோக்கிறாரு, டெல்லி அரசியலும் பார்க்குறாரு. தெரியாதா? தெரியும். ஆனால் அரசியல் தெரியாதுன்றது ஒன்று இருக்குது, அதில் நுணுக்கங்கள் தெரியாதுன்னு வேணால் சொல்லலாம். சாணக்கியத்தனம் தெரியல அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் ஒத்துக்கிறேன். அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்றது அது வேறு விஷயம், சவுக்கு சங்கருக்கு தகுதி இருக்கான்றது வேறு விஷயம். ஆனால் ரஜினிக்கு வந்து அரசியலே தெரியாதுன்னுலாம் அது ஏற்றுக்க முடியாது. ஓகே, அது வந்து என்னால் அது வந்து அது ஒரு வகையான இது வந்து தற்குறித்தனமான பேச்சு இது. ஓகே. கூடவே வந்து நடிகைகளினுடைய விவாகரத்து, பிரைவசி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப டச் பண்ணி பேசாதீங்க. அது வந்து பேசுறது அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் பஞ்சத்தினால பேசக்கூடிய ஒரு விஷயங்களா மாறிடுச்சு. அதை தவிர்ப்பது, அதாவது நியூஸ் சேனல்ஸ்க்கும் சரி யூடியூப் சேனல்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கருத்தையும் ஏற்றுப்பீங்களா? இல்லை சார், இதை வந்து சவுக்கு சங்கர் சொல்கிறது தகுதி இருக்கா? இங்கே ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க, யாரும் இங்கே வந்து இது வந்து சில பேர் வந்து மத கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய அந்த டிவோர்ஸ் விஷயத்தை வந்து மத கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க. மத கண்ணோட்டம் கேட்டால் யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சங்கி அப்படின்ற ஒரு பார்வை வந்து விற்கிறாங்க. யாரெல்லாம் ஏஆர் ரஹ்மானுடைய டிவோர்ஸை வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சங்கிகள். இது நியாயமற்றது. எந்த சங்கிகளும் போயிட்டு வந்து ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி கிட்ட வந்து நீங்க டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களே வந்து ஒரு அறிவிக்கிறாங்க, அறிவிக்கும் போது ஒரு விடுகதைகள் போடுறாங்க. இவரும் ஒரு விடுகதையை போடுறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க கேட்டா வந்து கண்ணாடி உடைஞ்சிடுச்சு, நொறுங்கிடுச்சு. இவர் வந்து கேட்டா சிம்மாசனம் கால் நொறுங்கிடுச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இவங்க தான் விடுகதை போட்டு அதை வந்து டெவலப் பண்றாங்க தவிர யாருக்கும் விமர்சிக்கணுன்ற அந்த எண்ணமும் கிடையாது. அதுதான் என்ன கண்டென்ட் பஞ்சம்னு சொல்றாங்க. நீங்க தான் கொடுங்க, சவுக்கு சங்கர் தான் கண்டென்ட் கொடுக்கட்டும். நான் சொல்றேன், கண்டென்ட் பஞ்சத்துக்காகலாம் இங்க பேசவே இல்லை. ஒரு விஷயம் வெளியே கண்டென்ட் பஞ்சம்னா அப்ப எடுத்து எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதா தோண்டி துருவி எடுத்து பேசலாமே. இங்க ஒரு விஷயம் வெளியே வரும்போது கேட்டா அதை பேசுறாங்க. அதை யாரெல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மானை எதிர்த்து பேசுறாங்க அவங்க எல்லாம் சங்கின்ற பார்வையில பாக்குறதும் ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறவங்கன்ற மாதிரி ஒரு முத்திரை கொடுத்துறது. ஒரு 10 பேர் பேசுறாங்கன்னா யூடியூப்ல அவங்க எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கை. இங்க யாருக்கும் எந்த ஆர்வமும் இல்லை. ஒரு விஷயம் பொது வெளியில வரும்போது கேட்டா பிரபலமானவர்கள்லாம் பேசத்தான் செய்வாங்க. ஏன் இவர் பேசவே இல்லையா? இந்த யோகிய சிகாமணி இருக்காரு சவுக்கு சங்கர், கடந்த காலத்தில் பேச நெஞ்சில கை வச்சு பேச சொல்லுங்க, அவனை பார்க்கலாம். நெஞ்சில கை வச்சு பேச சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பிரைவசியை பேசுறது வந்து நோ 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 அப்படின்னு சொல்லி பேசலாம்ல. சினிமா பிரபலங்கள் பிரைவசியை பத்தி ஆமா பேசுறது இல்லையா? பிரபலங்கள்ன்றது வந்து யாரு வேணாலும் நீங்க பேசலாம். சினிமா பிரபலங்களும் பேசலாம், அரசியல் பிரபலங்களும். பிரபலங்களுடைய அரசியல் நீங்க பிரைவசின்னு நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க பேசுறியான்னு கேட்கிறேன். இவன் பேசலையா? சவுக்கு சங்கர் பேசவே இல்லையா? மனசாட்சி கை வச்சு சொல்லுங்க. கொஞ்சமான பேச்சாரா நீ பேச? நீ தான்டா ஆரம்பமே, நீ தான் இங்க குருநாதனே. இங்க இருக்கிற யூடியூபர்களுக்கு எத்தனை பேருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பேசுறாங்கன்னு சொல்லல, நீ தான்டா எல்லாருக்கும் வழிகாட்டிய சொல்லலாம். நீ பேசலாமா? உனக்கு தகுதி இருக்கா? முதல்ல நீ பேசலையா? இவர் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, அவர் வீடு வாங்கி கொடுத்துட்டாரு, நீ பேசவே இல்லையா? இல்ல போலீஸ் அதிகாரிகளை பத்தி பேசவே இல்லையா? போலீஸ் வந்து ஊழியர்களை, காவலர்களை பத்தி பேசவே இல்லையா? நீதிமன்ற ஊழியர்களை பத்தி நீ பேசலையா? நீ நான் கேட்குறேன், சவுக்கு சங்கர் தான் கேட்குறேன். அப்புறம் நிறைய பேசிடுவேன். நீ யாரை முன்னாடி உட்கார வச்சு பேசுறா நான் உன் லெவலுக்கு இறங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இது இன்னொரு யூடியூபர்லாம் பேசுகிற அளவுக்கு நீ ஆளே கிடையாது. முதல்ல தோச்சு எடுத்துருவாங்க. நீ அவ்வளோ பேசியிருக்க நீ கடந்த காலத்தில். இன்னும் இன்னைக்கு யோகிய மாதிரி உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பசப்பிட்டு இருக்கிற உட்காந்துட்டு நோ 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 நோ. நீ யாருடைய மனசாட்சி வச்சு தொட்டு பேசு. நீ யாரையும் நீ பேசுனதே கிடையாது. யாரையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா பிரைவசி அவங்க வந்து எடுத்து நீ பேசுனது கிடையாது. அவ்வளோ இருக்கு, எல்லாமே வீடியோ இருக்கு, எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கலாம். உனக்கெல்லாம் நாங்களே கிட்ட அவன் திருச்சி சூர்யாங்க, அவன் தான் சரியான ஆள். உனக்கு உன் ஈக்குவலாம் பேசக்கூடாது. நமக்கெல்லாம் ஒரு கௌரவத்தில் நீ இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ பேசினாரு, 8 வீடியோ, எந்த வீடியோ இருந்தா என்ன உனக்கு? இப்போ உன் பிரைவசி வருது வெளியில, அதனால யாரையும் பேசாதீங்கிற. நீ பேசலையா? கடந்த காலத்துல யாரை பத்தி நீங்க பேசுனதே கிடையாதா? நீ பேசுறது அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ யாரை விட்டு வச்ச, யாரை பேசல வேணா சொல்லு. இதெல்லாம் வந்து விஷயம் நல்லா பண்ணிடணும். இன்னைக்கு இவனெல்லாம் எப்படி கேட்டகரி தெரியுமா? நான் சொல்லிட்டேன். ஒருத்தன் அப்படிதான் அவசரப்பட்டுக்கிறான், இந்த மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கிறான். கடந்த காலத்தில் எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கிறான். ரஜினிகாந்த் வந்து அரசியலை விட்டு வந்து
விரட்டி அடிப்பேன்னு பேசினவன் இதே சீமான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ரஜினிகாந்த் காலை போய் மராட்டியன் காலை போய் நக்கிறேன், மராட்டியன்னு சொல்லி பேசணும், அதே மராட்டியன் காலை போய் நக்கிற. இவங்கெல்லாம் நான் இந்த கேட்டகரி, இந்த சவுக்கு சங்கர், இந்த சீமான், இந்த கேட்டகரிலாம் அப்படின்னு கேட்டினா கடந்த காலத்தில் நம்ம என்ன பேசணும் அதை மறந்துடுவாங்க. இங்கே நிலைப்பாடுன்றது வேற. என்னன்னு கேட்டால் நீங்கள் பொலிட்டிக்கல் நிலைப்பாடு, நான் இந்த கட்சியில் இருந்தால் நான் இந்த கட்சியில் சேர்ந்துட்டேன்னு சொல்கிறது. நிலைப்பாடு இல்லாதவங்க வந்து பேசலாம். நீங்கள் ஒரு கட்டத்தில் அதிமுக ஆதரித்து பேசுங்க, முழுக்க முழுக்க ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு மாநாட்டெல்லாம் பாக்கெட்டில் கை விட்டுட்டு போய் பார்க்குறேன். உனக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் நீ ஒரு கட்சி சார்ந்து நீங்கள் போய் வந்து மாநாட்டில் கை கொடுத்து போய் பார்த்துட்டு வந்தாலும் நம்ம பார்த்து தான் இருந்தோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரைக்கும் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒரு அஜெண்டாவே எடுத்து செயல்படுறீங்க, இன்னொரு கட்சியை போட்டு அடிக்கிறீங்க. நம்ம எங்கேயாவது அதை செஞ்சுருக்கிறோமா? எங்கேயாவது திமுகவை நம்ம ஆதரிச்சே பேசிகிட்டு இருக்கிறோமா? எங்கேயாவது நம்ம திமுகவை எதிர்த்தே தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோமா? நீங்கள் ஒரு அஜெண்டாவாக எடுத்து செயல்படு. நம்ம அந்த சூழலுக்கு என்ன, அன்றைக்கி என்ன சம்பவம், அன்றைக்கி தவறுனா அது தவறுன்னு பேசணும் தான். அடுத்த வாரம் வந்து நல்லது பண்ணால் நல்லது பண்ணாலும் பேசணும். அதுக்கு அடுத்த வாரம் அவனே தவறு பண்ணனா தவறு பண்ணான்னு பேசணும். இதுதான் கரெக்டு. ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை வந்து ஆதரித்தும் ஒரு கட்சியை எதிர்த்தும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து ரூலிங் மாறிடுச்சா, ரைட், ஓகே, இதை வந்து தாக்கி இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. நான் வந்து நீங்கள் முதல்ல இது அரசியல் பேசலை, ஒரு பக்கம் தாண்டி நீங்கள் வந்து ஒருத்தருடைய ப்ரைவசிலாம் பேசுறது வந்து அதுவும் நோ 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 என்னடா நோ, நீ பேசாத பேச்சாடா, நீ கொஞ்சமான எல்லாம் கூட கொஞ்சமான பேச்சாடா பேசுன, நீ பேசுனதுனால தான் நான் போயிட்டே வந்தேன். என்னமோ நீங்கள் அந்தம்மா சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுறதுல சொல்லக்கூடாது, பேசவே கூடாதுன்னு பார்க்குறேன். அந்த எதிர்க்கு ஒரு பொண்ணு உட்காந்துருக்குல்ல, அதை நான் பேச வேணாம், அது அடுத்த கட்டம் போனால் பேசிக்கலாம், விட்டுங்க அதை. அது என்ன சொல்லு கேட்டினா, நீங்கள்லாம் வந்து வருஷத்துக்கு 2 முறை நீங்கள் ஜெயிலுக்கு போய்ட்டு, இவருனா வந்து தண்டி யாத்திரை பண்ணாரா இல்லை உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரா நான் கேட்குறேன். அந்த மாதிரி தான் சொல்லுது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பொது விஷயம் நீங்கள் எடுத்து பேசி நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டுங்க. ஹே, நீ என்ன தண்டி யாத்திரை பண்ண இல்லை உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு போயிட்டு வந்த ஜெயிலுக்கு? நீ பண்ணது எல்லாம் கேட்டினா அடுத்து நான் நோண்டினேன், அடுத்த அதிகாரிகளை நீ கேவலப்படுத்தி நீ பேசின, தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நீ பேசின, அதனுடைய விளைவு நீ வந்து சிறைக்கு போகணும்னு கேட்டினா நீ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பொது ஏதாவது இப்போ இவர் எடுத்துங்க, வைகோ எடுத்துக்க பல முறை சிறைக்கு போயிருக்காரு, அவர் ஒரு போராட்டங்களை பண்ணி போயிருக்காரு. அந்த மாதிரி நீ அரசுக்கு எதிரான நீ ஒரு போராட்டங்களை பண்ணி முன்னெடுத்து போனால் போறல, நீ வாய்க்கொழிப்பு எடுத்து நீ போய் அங்கே உட்காந்து தனிப்பட்ட வாழ்க்கைகளை பேசுறதுனால தான் நீ சிறைக்கு போனது. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு சௌகரியமா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீயே சீமானை வந்து என்ன பேசுன, இதே இடத்துல நீயே சொன்ன கேட்டால் இந்த மண்ணு கையில் சிக்கிச்சு சின்னம் போச்சுன்னு பேசுனேன். இன்னைக்கு அதே சீமானை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் சீமான் அவர்கள்னு பேசுகிற. பார்த்து தானே நம்ம இருந்தோம். உன்னுடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி மாறிட்டு அண்ணன் சீமான் அவர்கள். அன்னைக்கு நாங்கள் சீமானை அன்னைக்கும் அவன் பேசுகிறேன், இன்னைக்கும் அவன் பேசுகிறேன். நான் அவன் தான் கடைசி வரைக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீமானன்னா இன்னைக்கு வந்து கேட்டினா அண்ணன் அவன் சொல்கிறோம், நான் சொல்கிறேன், நான் அண்ணன் சொல்கிறேன். அண்ணன் திருமானா அண்ணன் திருமா தான் கடைசி வரைக்கும். அண்ணன் திருமாவுடைய அரசியலை நம்ம விமர்சிப்போம், ஆனால் அண்ணன் திருமா தான், அதை குறைச்சி மதிப்பிட மாட்டோம். ஏன்னா அது நமக்குள்ள ஒரு வகையான அது வந்து ஒரு பற்றுதல், அது ஒரு மரியாதை இயல்பாக கிடைக்கும். அரசியல் விமர்சனம் பண்ணாலும் சொல்லுவோம். அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தலைவர் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் அவர்கள் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் வந்து தரம் தாழ்த்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இன்முகத்தோடு என்னை வரவேற்றார். யாரு சொன்னியா இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? கையாலாகாத முதல்வர், கையாலாகாத முதல்வர், கையாலாகாத முதல்வர். அதுக்கப்புறம் இன்முகத்தோடு சிறைக்கு போயிட்டு வந்தவர் இன்முகத்தோடு வரவேற்றார். அதே கதை தான் இங்கே நிற்குது. ரஜினிக்கு அரசியல் தெரியலாம் சொல்றதுக்குலாம் சவுக்கு சங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. என்னெல்லாம் நாங்கள் பேசுகிறோம் கடந்த காலத்தில் பார்த்து தானே இருக்கோம். இப்போ கூட இந்த காணொலியை கூட நான் எவ்வளோ தரந்தாழ்ந்து பேச முடியுமோ நல்லா பேச முடியும். ஏன்னா நீ இந்த காணொலியே நான் பார்க்குறேன் எப்படிப்பட்ட காணொலின்னு சொல்லிட்டு நாம் அதுக்குள்ளே போகவே இல்லை. இன்னொரு யூடியூபர் வந்து பேசுறது வந்து அவர் 5 வீடியோவில் இதே பற்றியே பேசியிருந்தாரு. இன்னொருத்தருடைய பிரைவசி எடுத்து பேசுறது வந்து நீ பேசாத பிரைவசியா எத்தனை பேர் பேசியிருக்க? நீ சிறைக்கு போகிறதுக்கு அடிப்படை காரணமே அதுதானே. பர்சனலாக வந்து பேசுறது நீங்கள் வந்து 2 பேரும் உட்காந்து பேசிட்டு 2 பேரும் 10 அந்தாலையும் கூட கூட்டு போனேன், ஃபெலிக்ஸையும் கூட கூட்டு போனேன், பார்த்து தானே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திருச்சி சூர்யா சொன்ன எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டுகள், அதுக்காக நீ ஏதாவது பதில் கொடுத்தியா என்ன? அதுக்கு தான் இப்போ நீ சொல்கிற என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தருடைய ப்ரைவசி எடுத்து பேசக்கூடாது. நாங்கள் இதை ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது, நம்ம யாருடைய ப்ரைவசி எடுத்து பேசுகிறோம்? நீ பேசி இருக்கிற வேணா எடுத்து போடலாம், யாரெல்லாம் நீ பேசியிருக்கன்று. ஸோ அதெல்லாம் வந்து இன்னொன்று கூட சொன்னாங்க, சவுக்கு சங்கெல்லாம் ஒரு ஆள் கிடையாது, அவனை பற்றி பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னொருத்தரை வந்து யூடியூபர்லாம் நீ வந்து பேசுகிற அளவுக்கு நீ ஆள் கிடையாது. நீ உள்ளே போயிட்டு வந்தபோது இங்கே என்னெல்லாம் நான் பேசுனாங்கன்னு தெரியுமா? நீ உள்ள ஒரு உலகத்தில் இருந்த 4 சவுத்துக்குள்ளே நீ இருந்த. இங்கே என்னெல்லாம் நடந்தது, என்னெல்லாம் உன்னை பற்றி பேசுனாங்கன்னு தெரியுமா? பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வேறு குரல் வேறு இவருக்கு, யாருக்கு? இவருக்கு யாகவராயனும் நாக. அந்த குரலே உனக்காக எழுதுன்னு தான் திருவள்ளுவர். எது
யாகாவராயனும் நாகாக்கன்னு சொன்னது அந்த குரலே வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறல்ல யாகாவராயனும் நாகாக்க அந்த குரலை சொல்லும் போதே உனக்கு ஒரு யோசனை வரணும், இந்த குரல் யாருக்காக சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த குரல் வந்து நமக்காக தான் சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். கண்டிப்பாக சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொன்னதே, யாகாவராயனும் நாகாக்கன்ற அந்த குரலே. அந்த குரல் நீ சொல்கிறது தகுதி இருக்க முதல்ல அதை சொல்லிட்டுன்னு கேட்டால் அடுத்து யூடியூபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கூட சொல்கிறேன் சார், வெளிப்படையாக சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஆய்வே செய்த வரைக்கும்னு கேட்டிங்கன்னா யாரும் வன்மத்தோட உள்நோக்கத்தோட இந்த சங்கிகள்னு சில சேனல்கள் இருக்குல்ல, அவங்கெல்லாம் வந்து பெருசாக யாருமே ஏஆர் ரஹ்மானை பற்றி பேசவே இல்லை. இதுதான் உண்மை. ஓகே, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இங்கே பேசுனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பொதுவாக பேசக்கூடியவங்க தான் வந்து பேசுனாங்க தவிர அதை தாண்டி 1-2 பேர்லாம் இருக்கலாம். ஆனால் யாரும் சங்கிகள் வந்து மெனக்கட்டு எடுத்து இந்த மேட்டரை வந்து பேசணுன்றது அவங்களுக்கு நோக்கமே கிடையாது. அப்படி எதுவும் பேசுன மாதிரியும் தெரியவே இல்லை. முழுக்க இங்கே பேசணும்னு கேட்டிங்கன்னா சினிமா வட்டாரத்தை வந்து இருக்கிறவங்க சினிமா சம்மந்தமாக பேசக்கூடிய நபர்கள் தான் பேசுனாங்க. அதுக்கும் காரணம் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய குடும்பம் தான் காரணம். அவங்க அடுத்தடுத்து அவங்க பண்ண வந்து இந்த விவாகரத்து விஷயத்தில் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க மகன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க பிள்ளை கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதானே தவிர உண்மையாக கொடுக்க வேண்டியவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஒன்று அவங்க மனைவி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காமல் இருந்திருக்கணும். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மறுப்பு தெரிவிக்கும் போது சிம்மாசன கால்கள் நொறுங்கிடுச்சு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்னு கேட்டால் இதுதான் காரணம் சொல்லியிருந்தாலும் இந்த விவகாரம் பெருசாக இருக்காது. நீங்களே கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இங்கே யாரும் ப்ரைவசியை பற்றி நீ பேசக்கூடாது. எனக்கு சவுக்கு சங்கர் பேசுனா நான் கடுப்பாக இருக்கேன். அவங்களுக்குலாம் இதில் இன்னொன்று சொல்லிட்டாரு, யாருக்கு தான் பொருந்தரில்லை. இதில் நான் பெரும்பாலும் இந்த சினிமா விமர்சனம் இந்த ஏஆர் ரஹ்மான் விமர்சனம் பண்ணவங்க ரைட் விங்ஸ் தான் அதிகமாக காரணம். டேய், ஒரு பொது விஷயத்தை எடுத்து பேசுறது ரைட் விங்கு லெஃப்ட் விங்கெல்லாம் அவசியமே இல்லை. பொது விஷயத்தை யார் வேணாலும் எடுத்து பேசலாம். அதுக்கு ஒரு முத்திரை குத்துறான். இவன் என்னன்னு கேட்டால் ரைட் விங்ஸில் இருக்கிறவங்க தான் இதை எடுத்து பேசுனாங்க, ஏன் லெஃப்ட் விங்ஸில் இருக்க யாரும் பேசவே இல்லையா? எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க தெரியுமா? சார் இப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை குத்தக்கூடாது. இது ரைட் விங்கில் இருக்கவங்க எடுத்து பேசுனாங்க பெரும்பாலும். அப்போ உன் விஷயத்த பேசுகிறாங்களா அவங்களாம் ரைட் விங்கா லெஃப்ட் விங்கா? இதே சவுக்கு சங்கர் விஷயத்தை எவ்வளோ பேசுனாங்க ஜெயிலில் இருந்தபோது சொல்லுங்கள். ஸோ தவறான இது என்ன கேட்டால் சவுக்கு சங்கர்னு கூட இன்னும் கூட வந்து மெச்சூரிட்டி இல்லை, பக்குவம் இல்லை. ஒரு 72 வயசு ஆகிற மனுஷனை போய்ட்டு கேட்டால் அரசியலுக்கு தெரியவே தெரியாது, ஒரு பதவி கொடுத்துட்டு பக்கத்தில் ஒருகிட்ட கேட்டார். இதெல்லாம் எல்லாருக்கும் வரும் அந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சே ஒரு அரசியல் தெரியலலாம் சொல்லிட முடியாது. ரஜினிக்கு அரசியல் தெரியாமலாம் கிடையாது, அரசியல் அவருக்கும் தெரியும். அவர் ஏற்கனவே இவனுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. ஒரு முறை சொன்னார் ரஜினி, அரசியலுக்கு தெரியாதுன்னு கூட சொல்கிறாங்களே. எஸ் கரெக்ட், ரஜினி சொன்ன வார்த்தை எஸ் கரெக்ட். இப்போ உள்ள அரசியல் எனக்கு தெரியாது, நான் பார்க்குற அரசியல் வேறு. அப்புறம் என்ன பொருள்? இது இன்றைக்கி தான் இவன் சொல்கிறான். என்றைக்கோ சவுக்கு சங்கர் என்றைக்கோ சொன்னாங்க. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட வந்து 90களில் சொல்கிறேன். அப்போ ரஜினிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகை, உங்களுக்கு அரசியல் தெரியாது சொல்கிறாங்க. எஸ் எனக்கு அரசியல் தெரியாது, இப்போ உள்ள இங்கே உள்ள அரசியல் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன அர்த்தம்? அவ்வளோ மோசமான ஒரு அரசியலாக இருக்குது, அந்த அரசியல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் ரஜினிகாந்தெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு சவுக்கு சங்கர்லாம் தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று. கடந்த காலத்தில் இவர் விமர்சிக்காதவர் கிடையாது. எல்லாரையும் மோடி உட்பட அண்ணாமலை உட்பட எல்லா தலைவர்களும் விமர்சனம் பண்ணால் தான் இந்த சவுக்கு சங்கர். அதை தாண்டி திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் இவங்க யாரை விமர்சனம் பண்ணலன்னு கேளுங்க. சவுக்கு சங்கர் யாரை விமர்சனம் பண்ணலை, எல்லாரையும் பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் நினைச்சது நீ எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம். இதுக்கு மேலே நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கூட பெரிய ஜீனியஸ்க்கு உனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எது, அதுக்கு மேலே என்ன எதுவும் சொல்ல வைக்காதீங்க, போதும்னு நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.